Hi all, welcome to Learn with RA YouTube channel. நான் தான் உங்களுடைய ஸோ இன்னைக்கு அகெயின் சாம்பிள் போர்ட் பேப்பர் கொஷின் டிஸ்கஷன்ல நம்ம இன்னைக்கு ஒரு 3 கொஷின்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 3 கொஷின்ஸ் மோஸ்ட்லி ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜியை பொறுத்து தான் இருக்கு. அண்ட் கெமிஸ்ட்ரி, ஓகே, ஃபிசிக்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி மூணுத்துலேருந்து ஒவ்வொரு கொஷின் கொண்டு வந்திருக்கேன். ஸோ செஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இதுதான் என்னோட வெரி ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ். இந்த கொஷின் என்ன சொல்றாங்க, யூ ஹாவ் டு நேம் த சப்ஸ்டன்ஸ் அதர் தென் வாட்டர் தட் ஆர் ரீஅப்சார்ப்ட் டியூரிங் யூரின் ஃபார்மேஷன். And what are the two parameters that decides the amount of water that is reabsorbed in the kidney? So it's a 2 mark question. So ரெண்டு questions கொடுத்துருக்காங்க. ரெண்டு questionலையும் ஒவ்வொரு மார்க் நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட், வாட்டரை தவிர்த்து மிச்சம் என்ன சப்ஸ்டன்சஸ்லாம் எனக்கு ரீஅப்சார்ப் ஆகும் அப்படின்னா டியூரிங் யூரின் ஃபார்மேஷன் குளுக்கோஸ் ஆகலாம், அமினோ ஆசிட்ஸ், அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இட் வில் பிரேக் டவுன் இன்டு அமினோ ஆசிட்ஸ், சால்ட்ஸ் அண்ட் மேஜர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ இதெல்லாமே எனக்கு ரீஅப்சார்ப் ஆகும் ஆஸ் த யூரின் ஃப்ளோஸ் அலாங் த டியூப். அடுத்து, what are the two parameters that decides the amount of water that is reabsorbed in the kidney? So எனக்கு இங்க what are the two parameters that decides the amount of water that is reabsorbed ன்னு கேக்குறாங்க. So in case எனக்கு excess water இருந்ததுன்னா that will decide. So that will be one parameter. So how much excess water is there in the body. அதுக்கப்புறம் how much dissolved waste are there that needs to be excreted. இது ரெண்டு பாயிண்ட் தான். These are the two parameters that decides the amount of water that is reabsorbed in the kidney. So இதுக்கு ஒரு மார்க், இதுக்கு ஒரு மார்க், totally it's a 2 mark question. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க, இது ஒரு பிசிக்ஸ் கொஸ்டின். ஸோ இந்த பிசிக்ஸ் கொஸ்டின்ல what is the physics question? State the phenomena observed in the above diagram. State the phenomena observed in the above diagram. Explain with reference to the diagram which of the two lights mentioned above will have the higher wavelength. ஓகே, ஸோ அதுதான் கொஷன். ஸோ இங்கே ஒரு ப்ரிசம் இருக்கு, ரேடியேஷன் ஃப்ரம் த சன் வருதான். ஸோ இதுலேருந்தே நமக்கு என்ன தெரியுது, ஒயிட் லைட் இஸ் splitting up into 7 different colors. கரெக்டா? ஸோ வாட் இஸ் திஸ் phenomena called? Dispersion. Splitting of white light into 7 different colors, that is called as dispersion. ஸோ இதில் எனக்கு ஃபர்ஸ்ட் பெண்ட் ஆகக்கூடிய லைட் வந்து வயலட். ஸோ இந்த ஆர்டரில் தான் எனக்கு இருக்கும். ஓகே, வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். ஸோ இந்த ஆர்டரில் தான் எனக்கு லைட்ஸ் எல்லாமே டிஸ்பர்ஸ் ஆகும். எனக்கு இங்கே ஃபர்ஸ்ட் பெண்ட் ஆகக்கூடிய லைட் வந்து பார்த்தீங்கன்னா வயலட் கலர் லைட். ஸோ அது ஏன் ஃபர்ஸ்ட் எனக்கு பெண்ட் ஆகுது, பிகாஸ் அதுக்கு தான் வெலாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் வேவ் லென்த்தும் அதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறனால இட் வில் பெண்ட் ஃபர்ஸ்ட். ஸோ எனக்கு ஷார்ட்டர் டு லாங்கர் வேவ் லென்த் அந்த ஆர்டரில் தான் எனக்கு அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு, ஷார்ட் வேவ் லென்த் டு லாங் வேவ் லென்த். ஸோ அப்படி பார்க்குறப்போ இங்க என்ன கேட்குறாங்க, ஸ்டேட் த ஃபினாமினா அப்சர்வ்ட் இன் த above diagram. It is nothing but dispersion. Explain with reference to the diagram which of the two lights mentioned above will have higher wavelength. ஸோ இங்க என்னென்ன லைட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ப்ளூ லைட் அண்ட் எல்லோ லைட். ப்ளூ லைட் அண்ட் எல்லோ லைட்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் ப்ளூ கலர் லைட் அண்ட் திஸ் இஸ் எல்லோ கலர் லைட். ஷார்ட்டர் டு லாங்கர் வேவ்லென்த், அப்போ கண்டிப்பாக எல்லோ லைட்டுக்கு தான் லாங்கர் ஹையர் வேவ்லென்த் இருக்கும். Comparatively, yellow will have higher wavelength than blue. Okay, next. So இது வந்து first பார்ட்டுக்கான question. If you write all these things, you'll be getting 2 marks. இதை ஆன்சர் பண்ணலாம், இல்லாட்டி you can go ahead and answer the next one. So அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, how will you use two identical prisms so that a narrow beam of white light incident on one prism emerges out of the second prism as white light, and draw the diagram. So ஒரு prism எனக்கு ஒயிட் லைட் பாஸ் பண்ணும்போது 7 கலர்ஸ் வருது.
ஸோ இப்போ இன்னொரு ப்ரிசம் யூஸ் பண்ணணும். இன் சச் அ வே அந்த 7 கலர்ஸும் கலெக்ட் ஆகி எனக்கு ஒயிட் லைட்டாக வரணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஐ பி யூசிங் 2 ஐடென்டிக்கல் ப்ரிசம்ஸ். ஸோ வாட் இஸ் மை எக்ஸாக்ட் வே இஸ், ஒரு ப்ரிசமை கரெக்டான அப்ரைட் பொசிஷன்லையும் இன்னொரு ப்ரிசமை அப்சைட் டவுன்லையும் வச்சா இந்த ப்ராசஸ், இந்த ஃபினாமினாவை என்னால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வாட் கேன் பி டன்? ஸோ இதுதான் என்னோட ஆன்சர் ஸ்லைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு வந்து எஸ், ஆப்வியஸ்லி இட் இஸ் அ டிஸ்பர்ஷன். Okay, so the splitting of white light into 7 colors on passing through a prism is nothing but dispersion. ஸோ நம்ம வெலாசிட்டி அதிகமாக இருந்தது அப்படின்னா வேவ் லென்த்தும் அதிகமாக இருக்கும். வெலாசிட்டி இஸ் டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த் அட் அ கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி. ஏன்னா வேவ் லென்த் அப்படிங்கிறது இட்ஸ் வெலாசிட்டி பை ஃப்ரீக்வன்சி. ஸோ எனக்கு ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் வேவ் லென்த்தும் வெலாசிட்டியும் டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்? வெலாசிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய அந்த லைட் எனக்கு ஃபர்ஸ்ட் பெண்ட் ஆயிரும். ஸோ எனக்கு அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ளூ அப்புறம் எல்லோ வருது. அப்போ எல்லோ வில் ஹாவ் கிரேட்டர் வேவ் லென்த் தேன் ப்ளூ as velocity of yellow light is greater than blue. Okay, so this is the answer for the first part. So second part என்ன பண்ணலாம்? Angle of deflection of two prism needs to be equal and opposite. Identical prismங்கிறனால angle of deflections எனக்கு எப்படி இருக்கணும்னா அந்த ரெண்டு prismக்கும் equal இருக்கணும் அண்ட் ஆப்போசிட்டாகவும் இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? while இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிசம் எடுத்துக்கிறோம் இந்த பொசிஷன்ல. ஓகே, ஸோ நான் ஒயிட் லைட் பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸை கொடுக்கும். ஸோ இப்போ நான் இன்னொரு ப்ரிசமை அதே ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன்ல இருக்கணும், பட் ஆப்போசிட் டைரெக்ஷன்ல இருக்கணும். ஸோ நான் அப்சைட் டவுனாக வச்சேன் அப்படின்னா இந்த 7 கலர்ஸும் எனக்கு கலெக்ட் ஆயிட்டு இட் வில் கிவ் யூ ஒயிட் கலர். ஸோ இந்த மாதிரி we can achieve that phenomena. So first prism will split the light into 7 colors due to different angle of deflection. இதே second prism will combine all the 7 colors, அதுதான் spectrum into a single ray. ஸோ இதை மாதிரி அச்சீவ் பண்ணால் we can achieve this process. ஸோ இது வந்து ஒரு 2 mark question. ஓகே, ஸோ இது ஒரு 2 mark question. ஸோ அடுத்த question நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த question என்ன? Let us discuss the next question. A lot of waste is generated in neighborhood. However, almost all of it is biodegradable. What impact will it have on the environment or human health? சரி, நிறைய வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணிட்டோம். நிறைய வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணியிருந்தாலுமே அது எல்லாமே பயோடிகிரேடபிள் வேஸ்ட் தான், அதாவது மக்கக்கூடிய குப்பைகள். நம்மளோட பிளான்ட் வேஸ்ட், இந்த வாழைப்பழத்தோல், அதுக்கப்புறம் வெஜிடபிள் வேஸ்ட், ஃப்ரூட் வேஸ்ட், அப்புறம் அனிமல் வேஸ்ட், இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் நம்ம பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அப்படிம்போது, அதாவது மக்கக்கூடிய குப்பைகள் which can be easily broken down by decomposers. easily broken down by decomposers, அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். சரி, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம். அந்த மாதிரி என்னதான் இது பயோடிகிரேடபிள் வேஸ்டா இருந்தாலுமே கூட நிறைய பயோடிகிரேடபிள் வேஸ்ட் டம்ப் ஆக 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 எனக்கு என்ன ஆகும்? இந்த டீகம்போசிஷன் ப்ராசஸ் எனக்கு ஸ்லோ ஆகும். ஸோ இந்த டீகம்போசிஷன் ப்ராசஸ் எனக்கு ஸ்லோ ஆகும். திஸ் டீகம்போசிஷன் ப்ராசஸ் will get slow. டீகம்போசிஷன் ப்ராசஸ் ஸ்லோ ஆச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பேட் ஸ்மெல், அந்த ஃபவுல் ஸ்மெல் அண்ட் கேஸஸ்லாம் எனக்கு வர ஆரம்பிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டீகம்போசிஷன் ப்ராசஸ் ஸ்லோவாக இருக்கும்போது ஆல் தோஸ் கார்பேஜஸ், ஆல் தோஸ் வேஸ்ட் ஐட்டம்ஸ் வில் பி தேர் ஃபார் அ லாங் டைம். ஸோ தேட் வில் பி த ப்ரீடிங் கிரவுண்ட் ஃபார் ஜெர்ம்ஸ். அப்படி இருக்கும்போது ஒரு அன்ஹைஜீனிக் கண்டிஷன் எனக்கு கிரியேட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் வில் அஃபெக்ட் அவர் என்வாயர்மெண்ட் அண்ட் ஹியூமன் ஹெல்த். ஓகே, ஸோ தீஸ் 2 points will give you 2 marks. அவ்வளோதான் மக்களே, இன்னைக்கான 3 questions முடிஞ்சு. ஓகே, ஸோ நாளைக்கு மறுபடியும் ஒரு 3 or 4 questionஸோட மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் போர்ட் எக்ஸாம் வேறு நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஐ ரெக்வெஸ்ட் யூ ஆல் டு சால்வ் லாட் ஆஃப் சாம்பிள் பேப்பர்ஸ். ஓகே, ஸோ நிறைய சாம்பிள் பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. வி கேன்
look into it. All right, thank you so much. So நம்ம இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் செஷன்ல இன்னும் ஒரு சில பல கொஷின்ஸோட மீட் பண்ணலாம். ஸோ அன்டில் தென் கீப் காம். ஓகேங்களா, எக்ஸாம் வேற வருது. ஸோ ரொம்ப காமா இருங்க. ரைட் நவ் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் how much effort you can put in. ஓகே, ஸோ ரிசல்ட் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எவ்வளோ எஃபர்ட் போடலாங்கிறத மட்டும் யூ கேன் கான்சென்ட்ரேட் அண்ட் ட்ரை டு ஒர்க் ஆன் இட் அக்கார்டிங்லி. அவ்வளோதான் மக்களே. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.